வாரம் பார்த்தாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தாங்க எந்த மண்ணு கூட கொட்டல. இந்த கோரிக்கை நீங்க யார் தான் நடவடிக்கை போறீங்க? நீங்க எங்க பச்சை பச்சை பிள்ளைங்க எல்லாம் ஜுரத்துல அதுல இல்ல காத்துல வந்து ஒரு குழந்தைய வீட்டுல அப்படியே கிடக்குறாங்க சார். விழுப்புரம் மாவட்டம் சார். எங்க ஊர் வந்து செஞ்சில இருக்கிறோம் சார். நாங்க நரிக்குறவ காலனி சார். இன்னைக்கு வந்து எங்க செஞ்சில வந்து சமுதாய கூட்டம் வந்து தலைவர் மீட்டிங் போட்டாங்க சார். அங்க மீட்டிங்ல நாங்க வந்து எல்லா பேரும் வந்து உட்காந்து எங்க கோரிக்கை என்னன்னு நாங்க வந்து சாராண்ட சொன்னோம் சார். எங்க கோரிக்கை வந்து சார் எங்க ஊர்ல வந்து தண்ணி நிறைய நிக்குது சார், சாக்கடை நாத்தமா அடிக்குது சார். எங்க கோரிக்கை வந்து யாருமே பதில் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார், எந்த பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். வந்து பாக்குறேன் சார், தலைவராண்ட கெஞ்சி கூட நாங்க பாத்துட்டோம் சார். வீட்டுல 2 வீட்டுல தண்ணி கூட நின்றுச்சு சார். அது மாரி எல்லாம் நாங்க சொல்லி பார்த்தோம் சார். எந்த கோரிக்கை சார் நடவடிக்கை எடுக்கல சார். நாங்க எங்க தலைவராண்ட சொல்லி பாத்துட்டோம் சார். அதுக்கு மாரி எந்த நடவடிக்கை எதுவுமே சொல்லல சார். எங்களுக்கு வந்து யாருமே பாக்கல சார். தண்ணியில கூட நாங்க கால் வச்சு எங்க குழந்தைங்க ஜுரத்துல வந்து கிடக்குது சார். டெங்கு காய்ச்சல் வந்து கிடக்குது சார். 1 மாசமா 2 மாசத்துல ஜுரத்துல கிடக்குறாங்க சார். எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். தலைவர் வந்தாரு சார். தலைவர் வந்து சொல்லி நாங்க பார்த்தோம் சார். எந்த கோரிக்கை எடுக்கல சார். வந்து பாக்கல சார். அவங்க சொன்னாங்க போயிட்டாங்க சார். மீட்டிங்ல வந்தாங்க சார். எந்த பதில் கூட சொல்லல சார். செய்யறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா பதில் எடுக்கல சார். எங்களுக்கு சொல்லல சார். ஓட்டு கேக்குறாரு, இதே செய்யறேன்னு தான் சொல்றாரு. வருஷம் வர்றாரு, ஓட்டு கேக்குறாரு, எதுவுமே சரி. குடிக்கிற தண்ணி கேக்குறோம், பொம்பளைங்க பாத்ரூம் போறதுக்கு வசதி கேக்குறோம், பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு வசதி கேக்குறோம். இந்த ரோட்ல நாத்தம் பிடிச்ச தண்ணி ஒரு கிளியர் பண்ணுன்னு சொல்லி கேக்குறோம். சொத்து சொகம் கேட்கல, நிலம் பூமி கேட்கல, ஆடு மாடு கேட்கல. எங்க தொழில் என்ன? ஒரு ஊசி ஒரு பின்னு விற்கிறது, நரிக்குற ஜாதி. எம்ஜிஆர் இருந்தா எங்களுக்கு செல்வ செஞ்சிருப்பாரு. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, மு.க. ஸ்டாலின் பிள்ளைங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. எங்க நரிக்காரங்களுக்கு எதிர்பார்க்க கூடாதா? எங்களுக்கு ஒரு தேவை செய்யக்கூடாதா? உங்க கிட்ட என்ன மாடி கேட்டோமா, மச்சு வீடு கேட்டோமா, இல்ல வசதி கேட்டோமா? ஏதோ ஒரு பின்னு கேக்குறோம். ஏதோ ஒரு பாத்ரூம் பொம்பளைங்க போறதுக்கு அவஸ்தப்படுறோம். பாத்ரூத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறோம், காலைல வரோம் சார். ஆம்பளை இருக்குது, 2 வீலர்ல போயிடுறோம். நாங்க போட்ட நைட்டு 10 மணிக்கு போக முடியுமா? 11 மணிக்கு போக முடியுமா? நெத்த பொறம்போக்கு ஒண்ணு சும்மா கிடக்குது. அங்கே ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்க, காலில் கூட ஊந்தி பாக்குறோம். குட்ட பொறம்போக்கு அது கூட காலில் ஊந்தி பாக்குறோம், மனு கொடுத்து பாக்குறோம். அது கூட வச்சு குடிக்கிற தண்ணியில வெறும் சோப்பு கலர் பூச்சியா போகுது. இந்த கலர் அந்த தண்ணி குடிச்சு பிள்ளைங்க பேதி ஆகுது, ஜுரம் ஆகுது, டெங்கு காய்ச்சல் வருது. அந்த பொம்பளைங்க வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு இந்த மாதிரி மணி கட்டி ஒரு 10 ரூபாய்க்கு கூலி கட்டி, 5 ரூபாய்க்கு கூலி கட்டி எங்க பிள்ளைங்களுக்கு வவுத்துக்கு வலி நாங்க பாக்குறோம். ஏன் கவர்மெண்ட்ல நாங்க சொத்து சொகம் கேட்கல, எங்களுக்கு நல்லது பண்ணுன்னு தான் சொல்லி கேக்குறோம். இந்த முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு என்ன முறை செய்யறாரு நாங்க பாக்கணும். இல்லனா இந்த வருஷம் யாருக்குமே நாங்க ஓட்டு போடணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.